Hey guys, welcome to Garage41. இன்னைக்கு நம்ம கிட்ட Toyota Etios தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த கார் வந்து ரொம்ப ஸ்பேசியஸான கார். அதனால வந்து நம்ம டாக்ஸி பையர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே வந்து ஒரு பிடிச்ச கார் தான் இருந்துச்சு. அண்ட் இந்த கார் வந்து 2010ல வந்து லான்ச் பண்ணாங்க. அப்பவே வந்து டாக்ஸி மார்க்கெட்ல சரியான ஹிட்டான கார் தான் இது. ஆனா வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி 2020ல வந்து Toyota வந்து இத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்து வந்து Toyota பெல்டாங்கிற மாரி சிஎஸ் தான் லான்ச் பண்ண போறாங்க. அது கொஞ்சம் Toyota லவர்ஸ்க்கு வந்து ஏமாற்றம் தான். இந்த கார் வந்து ஏன் டாக்ஸி லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத நம்ம வந்து வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். காரோட எக்ஸ்டீரியர் டிசைனை பற்றி பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு எந்தவித கட்ஸ் அண்ட் கிரீஸ் இல்லாமல் சிம்பிளாக வச்சுருக்காங்க. அண்டு காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்காக வந்து ஒரே ஒரு வைப்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து எஃபிஷியண்ட்டாக வைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு கீழே வந்து நமக்கு அங்கேயும் ஒரு காஸ்ட் கட்டிங் நடந்திருக்கு. ஏன்னா ஒரே ஒரு நாசில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஃப்ளாட்டான பானட், அதில் வேணால் அந்த நடுவில் கொஞ்சம் வந்து மஸ்குலர் எலமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து எப்பவும் போல் சிக்னேச்சர் டொயோட்டாவோட கிரில்லு, அதுக்கு சைடில் வந்து நமக்கு ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு பல்பில் தான் நமக்கு ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்க்கிங் லேம்ப்ஸ், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ். இந்த டொயோட்டோங்கிற லோகோக்கு மேலேயே அட்டாச் ஆன மாதிரி ஒரு குரோம் ஸ்ட்ரிப் ஒன்று இருக்குது. இந்த கார்லேயே வந்து முன்னாடி இருக்க ஒரே குரோம் இது தான். அண்ட் அதுக்கு கீழே வந்து நமக்கு பெரிய ஏர் டேம், அதுக்கப்புறம் வந்து ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சைடு வியூ பற்றி பார்க்கலாம். சைட்லேருந்து பார்க்கும்போதே தெரியும் இந்த கார் வந்து ரொம்ப நீளமான கார்னு. இதோட டைமென்ஷனை பற்றி பார்த்தோம்னா 4.2 மீட்டர் லென்த்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வீல் பேஸ் வந்து 2.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹேட்ச்பேக் விட நீளமான வீல் பேஸ் தான். அண்டு இதோடைய ஹைட்டு பார்த்தோம்னா 1.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு வித்து பார்த்தோம்னா 1.6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து உள்ள பின்னாடி 3 பேர் உட்காருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்டு சைட் டிசைனர்மெண்ட்டை பற்றி பார்த்தோம்னா வந்து பெருசாக இதுவும் வந்து முன்னாடி சொன்ன மாதிரியே தான் சிம்பிளாக வச்சுருக்காங்க. அண்டு விண்டோ ஏரியாஸ்லாம் வந்து லார்ஜாகவே இருக்குது. அண்டு பின்னாடி நமக்கு வாட்டர் கிளாஸ் கொடுக்கல. அண்டு டயர்ஸை பற்றி பார்த்தோம்னா 185/60 R50ங்கிற டயர் கொடுத்துருக்காங்க. அண்டு அவங்களோட டொயோட்டாவோட டிப்பிக்கலான அதே அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு நமக்கு சின்ன சின்ன குரோம் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஹேண்டில் வந்து இந்த ஃப்ளாப் டோர் ஹேண்டில் வந்து ஒரு சின்ன குரோம் டிசைன், அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுல ஒரு சின்ன ஒரு கிரே கலர் ஒரு கலர் டிசைன், அதுக்கப்புறம் வந்து நமக்கு பாடி கலர் ஓரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம மேனுவலாக இன்டர்னலி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு பிளைண்ட் ஸ்பாட்டில் வரவங்களுக்கு தெரியறதுக்காக ஒரு இண்டிகேட்டர், அவ்வளோதான் சைடில். இப்போ நம்ம ரியரை பற்றி பார்க்கலாம். இந்த கார்லேயே வந்து அட்ராக்டிவாக இருக்கிறது வந்து நமக்கு இந்த ரியர் டிசைன். ஏன்னா வந்து இந்த ரியர் டிசைன் வந்து ரொம்ப பிஸியாக வச்சுருக்காங்க. அண்ட் நமக்கு இந்த கிளாஸில் வந்து நமக்கு டிஃபார்க் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு கீழே நமக்கு இந்த பூட் லிட்டில் வந்து நமக்கு பெரிய க்ரோம் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே அந்த நடுவில் டொயோட்டா பேட்சிங், இங்கே ஒரு டொயோட்டாங்கிற பேட்சிங், அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கம் ஈட்டியாஸ், அதுக்கப்புறம் வந்து வேரியன்ட் பேட்சிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இந்த டெயில் லேம்ப்ஸுமே நல்லா பெருசாக தான் இருக்குது. அண்ட் எப்பவும் போல் பிரேக் லேம்ப்பு, இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் லேம்ப் அதெல்லாமே இருக்குது. நமக்கு பார்க்கிங் கேமரா அந்த மாதிரி வந்து எதுவுமே கொடுக்கல. ஆனால் இப்போ நமக்கு லாஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து கொடுத்தாங்க. அண்ட் இந்த பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வந்து கீ போட்டு ஓப்பன் பண்ணலாம், இன்னொன்று வந்து டிரைவர் சீட்டு கீழே வந்து லிவர் இருக்குது, அதை புல் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இந்த பூட்டோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 595 லிட்டர். ஒரு வீட்டையே வேணாலும் நீங்கள் காலி பண்ணி இதுக்குள்ளே போட்டு போயிடலாம். அவ்வளோ பெரிய பூட்டு தான் இது. ஆனால் வந்து நீங்கள் பூட்டில் நிறையா வெயிட் வச்சிங்கன்னா ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏறினீங்கன்னா பின்னாடி கண்டிப்பாக முட்டும். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வெயிட் வைங்க. அண்டு இப்போ நீங்கள் பார்க்கலாம் பூட்டு ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் இன்னுமே வந்து நிறைய இடம் இருக்குது நீங்கள் வைக்கிறதுக்காக. ஸ்பேர் வீல் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த பூட்டில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் பூட்டில் லைட்டு கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நைட் டைம் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டோர் வந்து ரொம்ப ஒய்டாக ஓப்பன் ஆகுது. அதனால் வந்து நம்ம ஈஸியாக ஸ்டெப் இன் பண்ணிக்கலாம். அண்டு ஹைட்டுமே அவ்வளோவா இல்லை. ஆனால் அந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா 170 mm கொடுக்குறாங்க. இருந்தாலுமே வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டெப் இன் பண்ணிக்கலாம். அண்டு இந்த டோரில் எல்லா டோர்லேயுமே நமக்கு வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த கை வச்சுக்கிறக்காக இந்த இடத்துல மட்டும் வந்து நமக்கு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, சாஃப்டான ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். அண்டு இந்த சீட்டை வந்து நான் ஃபுல்லாக பின்னாடி வச்சுருக்கேன். அந்த சீட்டை வந்து நமக்கு நான் மிடில் வச்சுருக்கேன். இருந்தாலுமே வந்து என்ன மாதிரி ஷார்ட்டான பர்சன்ஸ்க்குலாம் வந்து இது நம்ம ஃபுல்லாக பின்னாடி தள்ளினாலுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹெட்ரூம் அடிக்குவேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் லெக் ரூம், நீ ரூம் எல்லாமே அதிகமாக இருக்குது. அண்டர் சப்போர்ட்டுமே வந்து நல்லா இருக்குது. இந்த சீட்டை பற்றி பார்த்தோம்னா வந்து 2 நான் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு ஆம்ரெஸ்ட் தரல, பரவாயில்ல. இருந்தாலும் இந்த சீட்டை வந்து நமக்கு 3 பேர் உட்கார வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சென்டரில் வந்து எந்த டனலுமே இல்லை. ஒரு ரொம்ப சின்ன டனல் தான் இருக்குது. அது பெரிய பிரச்சனை இல்லை.
ரியர் சீட்டை பற்றி பார்த்தோம்னா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட், 3 பேர் ரொம்ப லாங் ஜேர்னிஸ் கூட கம்ஃபர்டபுளாக போய்க்கலாம். அண்டு நம்ம பிடிச்சி உட்காரக்கு ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் பின்னாடி வந்து நமக்கு ரீடிங் லைட்ஸ் கொடுக்கல. பின்னாடி உட்காந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த கார் வந்து கொஞ்சம் கிரே அண்ட் பிளாக்ல இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஏரியான ஃபீல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் விண்டோஸ் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த ஏரினஸ் நமக்கு தருது. இப்போ நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம். இந்த காரில் நமக்கு ரியரில் பார்த்த மாதிரியே ஃப்ரண்ட்லேயும் நம்ம ஈஸியாக ஏறி உட்காந்துக்கலாம். அந்த காரில் வந்து ஒரு 3 ஸ்டாப் டோர் இருக்குது. அது இப்போ வந்து இந்த காரில் வந்து தெரிஞ்சிருச்சு. ஆனால் வந்து இந்த காரில் வந்து நமக்கு ஒரு 3 ஸ்டாப் டோர் இருக்குது. நமக்கு உள்ளே உட்காந்தோடனே வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஒரே கலரில் ஒரு பிளாக் கலர் இன்டீரியர் மாதிரியே தெரியும். ஆனால் அது கிடையாது, ஒரு டியூவல் கலர் தான். இது வந்து கிரே, இது வந்து பிளாக். இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு ஏரியான ஃபீல் நமக்கு இந்த கார் தரல. இந்த விண்டோஸ்னால் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ஏரியாக இருக்கும். அண்ட் இந்த டேஷ்போர்டை பற்றி பார்த்தோம்னா இந்த கார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஷ்போர்டு தான். ஏன்னா வந்து ஃபுல்லாகவே பிஸியாக இருக்குது டேஷ்போர்டு. நமக்கு மேலே எந்த ஸ்டோரேஜுமே கிடையாது. இந்த ஸ்பீடோமீட்டர் கூட நமக்கு சென்டரில் வச்சுருக்காங்க. இது இங்கேயே வச்சுருக்கலாம், இருந்தாலும் அவங்க அங்கே சென்டரில் வச்சுருக்காங்க. அதுதான் இந்த ஈட்டியோஸோட ஸ்டைலு. அண்ட் இந்த இடத்துல வந்து நமக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து நமக்கு இந்த பக்கம் ஏசி ஒன்று தராமல் 2 ஏசி ஒன்றையுமே நமக்கு இந்த பக்கம் வந்துருக்காங்க. அதுக்கு கீழே நமக்கு வந்து மேனுவல் ஏசி கொடுத்துருக்காங்க. அண்டு நமக்கு இதோட அந்த ஆடியோ பிளேயரோட இதை வந்து நமக்கு இங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க. கீழே அடியில் வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஆக்சியும் யூஎஸ்பி இங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கலாம், பட் இருந்தாலும் கொஞ்சம் நீட்டான இதுக்காக அங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு நமக்கு டேஷ்போர்டில் வந்து நமக்கு 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டு வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான், கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அண்டு க்ளோ பாக்ஸ் வந்து ஒரு பெரிய க்ளோ பாக்ஸ், ஒரு பெரிய கவரே நான் உள்ளே வச்சுருக்கேன், இருந்தாலும் அது ஃபிட் ஆகுது. அண்டு இதுக்குள்ளே வந்து நமக்கு ஒரு ஓப்பன்ங்கிற சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதில் தான் நமக்கு வந்து இந்த கூல்டு க்ளோ பாக்ஸை நம்ம வேணும்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஏசியை சுற்றியுமே நமக்கு வந்து ஒரு குரோம் ரிங்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்திருக்கும். கொஞ்சம் குட்டியாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த ஸ்டேரிங்கை பற்றி பார்த்தோம்னா அந்த ஸ்டேரிங் வந்து ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங். அதுலேயே வந்து நமக்கு எஸ்ஆர்எஸ் ஏர் பேக், அதுக்கப்புறம் வந்து ஹார்னுக்கு வந்து பெருசாக இது கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து டொயோட்டா பேட்சிங் வந்து குரோமில் கொடுத்துருக்காங்க. இப்போ குரோம் போயிடுச்சு. நமக்கு இந்த காரில் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எதுவுமே நமக்கு இந்த ஸ்டேரிங்கில் தரல. இது ஒரு சின்ன விஷயம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு மேனுவலாக டிம் பண்ணிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. அந்த ஐஆர்விஎம் வந்து நமக்கு பெருசாக தெரியாது, ஆனால் வந்து பின்னாடி வந்து நமக்கு அந்த பாசிட்டிவே மறைச்சிரும். இந்த காரோட ஏசி பற்றி சொல்லணும்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. நமக்கு ஒரு சன்னியான டேயில் கூட 2 or 3 வச்சாலே போதும், நமக்கு சீக்கிரம் வந்து கேபினுக்கு கூல் பண்ணிடுது. அது ஒரு நல்ல விஷயம். ரியரில் வந்து நமக்கு ஏசி வெண்ட் இல்லை, இருந்தாலுமே வந்து பரவாயில்ல. நமக்கு இந்த ஃப்ரண்ட் ஏசியை வந்து ரியலில் கூட கொஞ்சம் சீக்கிரம் கூல் பண்ணிடுது. பட் இப்போ வர கார்லேயே வந்து நம்ம நிறைய காரில் ரியரில் ஏசி வெண்ட் வைக்கிறதில்ல, நம்ம பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அண்டு சென்டர் கன்சோலை பற்றி பார்த்தோம்னா வந்து இதுக்கு எந்த பக்கம் வந்து 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஆஸ்ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நமக்கு இந்த மாதிரி காயின் போட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு சைடில் வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ், அதுதான் உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பென்ட்ரைவ் அண்ட் ஆக்ஸ் அதான போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த காரில் வந்து ஒரு 5 ஸ்பீடு மேனுவல் கீர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கீர் வந்து ரிவர்ஸ் கீர் வந்து எப்படின்னா நமக்கு இந்த VWயில் பார்க்குற மாதிரி இதை புல் பண்ணி முன்னாடி போட்டால் தான் வந்து ரிவர்ஸ் கீர். நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல, இது தெரியாதவங்க யாராவது இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அண்ட் அதுக்கு கீழேயும் வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே வந்து ஒரு டப்பா வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஹேண்ட் பிரேக்கு சுற்றியுமே வந்து நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் ஒரு 1 லிட்டர் ஸ்டோரேஜ் 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இந்த காரில் மொத்தம் நமக்கு வந்து 5 லிட்டர் தண்ணி வந்து உள்ள வச்சுக்கலாம். எல்லா டோர்லேயும் வந்து 1 லிட்டர் ஸ்டோரேஜ் பாக்ஸ், ஒரு லிட்டர் கேன் வச்சுக்கிற ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இந்த ஆடியோ சிஸ்டமோட மியூசிக் குவாலிட்டி பார்த்தோம்னா நல்லாவே இருக்குது. ஆவரேஜ் ஒரு எபோவ் ஆவரேஜாக தான் இருக்குது. அண்டு இந்த காரோட சீட்ஸ்ன்னு பார்த்தோம்னா வந்து இந்த சீட்ஸை வந்து நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பேக்கு அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக் இன்க்ளைன் ரிக்ளைன் அதை நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் இந்த காரில் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டே கிடையாது, ஒன்லி மேனுவல் ஹெட்ரெஸ்ட் தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து ரெகுலராக இருக்க பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர் வந்து ஃப்ரண்ட் டோரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரியர் பாசஞ்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நமக்கு 2 சன்வைசர்லேயுமே வந்து வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரே லைட்டு தான் கொடுத்துருக்காங்க, நடுவில் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அண்டு இந்த காரில் இருக்க எல்லா ஹேங்கர்லேயுமே இந்த கை பிடிக்கிறதுலையுமே வந்து ஒரு கோட் ஹேங்கர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம் தான். அண்டு இப்போ நம்ம அந்த காரோடைய வைப்பரை பற்றி பார்க்கலாம். 2 ஸ்ப்ரே தான் ஒர்க் ஆகுது, ஒன்றும் அதுவும் ஒர்க் ஆகலை. பட் இருந்தாலும் வந்து சென்டரில் வந்து க்ளீனாக ஃபுல்லாக வைப் பண்ணிடுது.
லைக் நம்ம கோர் டிரைவர் சைடு தான் கொஞ்சம் வைப் பண்ணல, மற்றபடி நல்லா தான் க்ளீன் பண்ணுது. இருந்தாலும் ஒரு டியூல் பிளேட் வைப்பர் கொடுத்துருக்கலாம். இந்த காரோட பெடல் ஸ்பேஸ் பற்றி பார்த்தோம்னா, பெடல் ஸ்பேஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது, நல்லா வெல் ஸ்பேஸ்டாக தான் இருக்குது. எக்ஸலேட்டர், பிரேக், கிளச் இது வந்து இதையும் வந்து நமக்கு ஆக்சிடென்ட்டாக மிதிக்காத மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம டிரைவிங் ப்ரெஷர் பற்றி பார்க்கலாம். இந்த காரோட கீ பார்த்தோம்னா வந்து ரிமோட் தனியாக, இது தனியாக கொடுத்துருக்காங்க. ரிமோட்டில் வந்து டொயோட்டா லோகோ போட்டிருக்காங்க. அண்டு நம்ம கீழேயுமே டொயோட்டா லோகோ போட்டிருக்காங்க. ரிமோட்டில் வந்து லாக் அண்ட் லாக் அதுக்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. கார் ஸ்டார்ட் பண்ணும்போது வைப்ரேஷன் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. இருந்தாலுமே வந்து அது பரவாயில்ல, ஏன்னா இந்த கார் வந்து ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடின கார். அதனால் வந்து இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து நெக்லிஜிபிள் தான். காரோட கிளச் அண்ட் கியர் பாக்ஸ் பற்றி பார்த்தோம்னா, கிளச் வந்து கொஞ்சம் லைட்டாக ஹெவியாக இருக்குது. கியர் பாக்ஸ் வந்து ஸ்லிக்காக தான் ஷிஃப்ட் ஆகுது. ஆனால் அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிற சவுண்டு வந்து நமக்கு கேட்குது. அந்த டக் டக்குங்கிற சவுண்டு வந்து நமக்கு நல்லாவே கேட்குது. இந்த காரோட விசிபிலிட்டி பற்றி பார்த்தோம்னா வந்து டிப்பிக்கலான டொயோட்டாவோட அந்த லாங்கான டேஷ்போர்டு, அதுக்கப்புறம் வந்து மிரர்ஸ் வந்து நமக்கு நல்லா பெருசாக இருக்குது. ஐஆர்விஎம் தான் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. அண்ட் நமக்கு அந்த பின்னாடி பார்சல் செல்ஃப் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால கொஞ்சம் விசிபிலிட்டி வந்து அதுவும் பிளாக் பண்ணுது. ஆனால் வந்து ஓஆர்விஎம் அதெல்லாம் வந்து விசிபிலிட்டி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு அந்த லாங்கான காருக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெரிய இதாக கொடுத்துருக்காங்க. காரோட என்விஹெச்னு பார்த்தோம்னா வந்து இன்ஜின் நாய்ஸ் வந்து நமக்கு நல்லா உள்ளே கேட்குது. அண்ட் ரோட் நாய்ஸுமே வந்து லைட்டாக உள்ளே கேட்குது. வின் நாய்ஸ் வந்து இன்ஜின் நாய்ஸ் அளவுக்கு கேட்குது. உள்ள இன்ஜினை ரெவ் பண்ண வந்து நல்லாவே இன்ஜின் நாய்ஸ் கேட்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பீடோ மீட்டர் வந்து சென்டரில் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் நமக்கு தள்ளி தான் நம்ம எவ்வளோ வேகத்தில் போயிட்டு இருக்கேங்கிறத வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனாக தான் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டேரிங்கை பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம ஒரு 100ல் போயிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. நம்ம ஸ்லோ பண்ணி பார்க்கலாம். ஸ்லோ பண்ணும்போது வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது ஸ்டேரிங். ஆனால் வந்து ஸ்டேரிங்லேருந்து பெரிய ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து எதுவுமே இல்லை. ஒரு வேகான ஸ்டேரிங்காக தான் இருக்குது. சென்டரில் வந்து கொஞ்சம் டெட் சென்டர் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா வந்து நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் திருப்பும்போது நடுவில் வந்து ஒரு சின்ன லேக் இருக்குது. இதுதான் நம்ம பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த காரை வந்து டொயோட்டா வந்து நமக்கு இந்த டாக்ஸி மார்க்கெட்டில் தான் வந்து இதை மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பெருசாக சொல்ல முடியாது. சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த சீட்ஸ் அண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டான சஸ்பென்ஷன், ரொம்ப கம்ஃபியான சீட்ஸ். அதனால் வந்து லாங் டிரைவ்ஸ் கூட நம்ம போகலாம். டிரைவர் தான் கொஞ்சம் போர் அடிச்சிடும் இந்த ஸ்டேரிங்கோட மல்லிக்கட்டி. ஆனால் வந்து பேசஞ்சர்ஸ் வந்து ஒரு 4 பேர் கூட கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம லாங் டிரைவ்ஸ் போகலாம். பிரேக்ஸை பற்றி பார்த்தோம்னா, பிரேக்ஸும் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது. ஒரு இனிஷியல் பைட் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் வந்து பிரேக்ஸ் வந்து அடிக்வேட்டான பிரேக்கிங் தான். இந்த கார் வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு. அண்ட் இந்த கார் வந்து ஒரு 10 வருஷம் பழைய கார். இருந்தாலுமே வந்து நமக்கு அந்த ரேட்லிங் வந்து இந்த கார் பெருசாக ஆகலை. ரேட்லிங்கே ஆகலைன்னு தான் சொல்லணும் இந்த கார். அதுக்கப்புறம் இந்த காரோட டேர்னிங் ரேடியஸை பற்றி பார்த்தோம்னா வந்து நமக்கு 4.9 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம இந்த சிட்டி கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் நமக்கு ஈஸி பண்ணி தரும். ஏன்னா வந்து ஒரு லாங்கான கார், அதனால் வந்து இந்த 4.9 மீட்டர்லேருந்து தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த காரோட சர்வீஸ் அண்ட் வாரண்டி பற்றி பார்த்தோம்னா, இந்த காரை வந்து 10,000 கிலோமீட்டர் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணலாம். அண்ட் அந்த 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம 2 lakh கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா வந்து நமக்கு பில்லு வந்து 3,000 to 4,000 வரும் ஒரு நார்மலான சர்வீஸ்க்கு. அண்ட் எபோட் 2 lakhனா வந்து நமக்கு ஒரு 6,000 to 7,000 வரும் பில்லு. ஏன்னா வந்து கொஞ்சம் பார்ட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சர்வீஸும். அதனால் வந்து நமக்கு பில்லு கொஞ்சம் 7,000 அந்த மாதிரி வரும். இந்த காரோடைய சஸ்பென்ஷன் வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால வந்து எனக்கு பாடி ரோல் வந்து நம்மளால் நல்லா எவிடென்ட்டாகவே தெரியுது. இருந்தாலும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் லாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம 80 to 100 to 120க்கு மேலெலாம் போனோம்னா நமக்கு இந்த கொஞ்சம் கண்ட்ரோல் லாஸ் ஆகிற மாதிரி இருக்குது டேர்னிங்லலாம் வந்து. இருந்தாலும் பிளான்டடாக இல்லை, டயர்ஸ்லேருந்து அவ்வளோ க்ரிப் இல்லை.
இப்போ இந்த காரோட இன்ஜினுக்கு வருவோம். இந்த காரில் வந்து ஒரு 1.4 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜின் வந்து 68 பிஹெச்பியும் 170 நியூட்டன் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. பேப்பரில் வேணால் அது கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே இல்லை. இப்போ நம்ம கால் வச்சோன்னே வந்து லீனியராக இருக்கும் பவர். ஒரு ரஷ் இருக்காது. ஆனால் வந்து இந்த காரில் வந்து பவர் வந்து லீனியராக இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இந்த காரில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து இந்த காரோட மைலேஜ் தான். நமக்கு நீங்கள் ஹைவேலாம் போனீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு 26 கிடைக்கும். இது கார் வந்து ஒரு 3 லட்சம் ஒன்று பழைய கார், ஒரு 10 வருஷம் ஆன கார் இருந்தாலுமே வந்து அந்த மைலேஜ் வந்து நமக்கு குறையவே இல்லை. 23லேருந்து 26 வரைக்கும் நமக்கு சாலிடாக கிடைக்கும். இது ஒரு நல்ல விஷயம்தான். இந்த காரை நம்ம இன்னுமே வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா வந்து இந்த காரோடைய ஸ்டேரிங் அதுக்கப்புறம் வந்து இந்த காரோடைய நம்ம ஹை ஸ்பீடு பாடி ரோல் கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு ஃபேமிலி சிரானா வந்து இன்னுமே இந்த காரை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரைடு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எவ்வளோ பெரிய குழிமேடான ரோட்டில் ஓட்டினாலுமே வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் 5 பேர் வந்து இந்த காரில் வந்து கம்ஃபர்டபுளாக போகலாம். அதுக்காகவே வந்து நீங்கள் இந்த காரை வாங்கலாம். அண்டு முக்கியமான விஷயம் மெயின்டெனன்ஸ், மைலேஜ் இதெல்லாம் வந்து உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த காரை நீங்கள் சூஸ் பண்ணியே ஆகலாம். ஏன்னா வந்து இது ஒரு அவ்வளோ நல்ல கார். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் பை Garage41. நான் உங்கள் கௌசிக்.